நெல்லை மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்து வரும் கனமழை காரணமாக பிராஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 2 லட்சத்திற்கும் அதிகமான வாழைகள் சேதமடைந்திருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். விவரங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நெல்லை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நேற்று முன்தினத்தில் இருந்தே நெல்லை மாவட்டத்தை சுற்றுவட்டார பகுதிகளான அம்பாசமுத்திரம், மலை பகுதிகளான அந்த காக்காச்சி, நாலுமுக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் மழைப்பொழிவானது பதிவாகிறது. இந்த நிலையில் நேற்றும் இரவும் அதே போல இந்த அம்பாசமுத்திரம் பகுதிக்குட்பட்ட அந்த பிராஞ்சேரி, கோபாலசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவானது அதிக அளவில் இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரும்பாலான விவசாயம் என்பது இந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபாலசமுத்திரம் பகுதியிலே இந்த திருநெல்வேலி பாபநாசம் பகுதியில் இருக்க அந்த ரோடு செல்லக்கூடிய பகுதியிலே இந்த நேந்திரம் வாழைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வாழைகளை விவசாயிகள் பெரிய அளவில் விவசாயம் செய்கின்றனர். இந்த நிலையில் இங்கே ஒரு 1500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் இந்த வாழைகள் பயிரிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவு இந்த பிராஞ்சேரி, மேலச்செவ்வால், கோபாலசுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்று மற்றும் கனமழை பெய்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இங்கு இந்த குலைதள்ளிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேந்திரம் வாழைகள் அடியோடு அப்படி வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. இதனால ஒரு 2 லட்சத்திற்கும் அதிகமான வாழைகள் இங்கே சேதமடைந்திருக்கிறது. தொடர்ந்து 250 ஏக்கருக்கும் மேலாக ஒரே பகுதியிலே வாழைகள் சேதமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இதை பயிரிடப்பட்ட இந்த பகுதி பிராஞ்சேரி, மேலச்சேவல் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒரு பெரும் துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்று காலையிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வருவாய் அதிகாரிகள் இங்கே ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாததால் இந்த விவசாயிகள் கலக்கமடைந்திருக்கிறார்கள். இந்த விவசாயிகள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பது நம்மோட விவசாயிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். நீங்கள் இந்த பெரும்பாலான அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேந்திரம் வாழைகளை பயிரிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மழை காரணமாக சூறைக்காற்றினால இந்த வாழைகள் முறிந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு? அதாவது ஒரு வருஷ பேராக இந்த வாழை நாங்கள் பயிரிட்டு வரோம், வருஷம் தோறும் பயிரிட்டு வரோம். இப்போ 10 மாதங்கள் ஆகிட்டு 2 மாதம் அறுவடை வர நேரத்தில் எங்களுக்கு ஒரு வாழைக்கு 120 ரூபா செலவாகுது. விவசாயிகள் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் மேலச்சூர் சொக்கலிபுரம் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 250 ஏக்கர், அதாவது ஒரு 2.5 லட்சம் வாழை கிட்ட நேற்று அதிகாலையில் காற்று சூறாவளி காற்றுனால வாழை அடியோடு முறிஞ்சு கீழே விழுந்ததுனால இப்போ விவசாய பூரா நாங்கள் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கின்றோம். எங்களுக்கு அரசு பார்த்து கூடிய நிவாரணங்கள் வழங்கி இந்த கூட்டுறவு இந்த பேங்கில் இந்த லோன் எடுத்து நாங்கள் விவசாய லோன் எடுத்து இந்த பயிரிட்டுருக்கோம். இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு நீங்கள் அரசுக்கு தான் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை சொன்னீங்கன்னா தந்தீங்கன்னா அடுத்தால் நாங்கள் விவசாயம் பண்ண நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன செய்யணும், எங்களுக்கு வாழ்வார ரொம்ப இழந்து நிற்கும். நாங்கள் அதாவது இவங்க விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பக்கத்தில் இருந்து ஒரு வாழைக்கு 120 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இந்த நிலையில் இத்தனை லட்சக்கணக்கான வாழைகள் சரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு நிவாரணம் கண்டிப்பாக அரசு சார்பில் வழங்கணும். அது தவிர இந்த விவசாய கடன் வாங்கி தான் நாங்கள் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டுருக்கோம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலங்களில் எங்களுக்கு அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. மற்றொரு விவசாயி இருக்காங்க, அவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். வாழைகள் அதிகமாக சாந்தி விட்டதுனால எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஒரு நிதி வழங்குமான்னு தெரியக்கூடிய ஒரு 5000 வாழைக்கு மேலே 5 லட்சம் வாழைக்கு மேலே இருக்கிறது. அதுபோல் சேதம் இங்கே பக்கத்தில் பார்க்கணும் தான் உங்களுக்கு கம்மியாக தெரிகிறது, உள்ளே அதிகமாக சாஞ்சி விட்டது. நீங்கள் கவர்மெண்ட்டு வராங்க, எல்லா அதிகாரியும் வராங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஒரு ஸ்டெப்பு எடுத்த மாதிரி தெரியல. அவங்கவுங்க நாங்கள் பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்க. யாரும் இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. இது கவர்மெண்ட்டு இதை கவனத்தை செலுத்தி ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கும்போது தாழ்மையை கட்டிக்கிறோம். இந்த பகுதியில் அதிகாரிகள் காலையில் நேரத்தில் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இருந்த போதிலும் எந்த ஒரு நிவாரணத் தொகை வழங்குவதற்கான ஒரு ஒப்புதலும் அளிக்காமல் சென்றிருப்பதால் இங்கே பகுதியிலே இந்த சேதமடைந்த வாழைகள் சேதமடைந்திருக்கக்கூடிய பகுதியில் விவசாயிகள் குவிஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு கலக்கமான சூழ்நிலை இருந்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.